வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி சிறைக்குள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி நடவடிக்கை குறித்து உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்த குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வேலூர் சிறையில் ஆயுள் கைதியாக உள்ள கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரை சிறைத்துறை டிஐஜி வீட்டு வேலைக்கு அழைத்து சென்றதாகவும் பின் அங்கு பணம் நகையை திருடியதாக கூறி அவரை தாக்கியதாக அவரது தாய் கலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சிவகுமாருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும், மகனை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வேலூர் சிறையில் இருந்து சேலம் மத்திய சிறைக்கு அவரை மாற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் டிஐஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சீல் வைக்கப்பட்ட கவரில் அறிக்கையாக தாக்கல் செய்தார். அதனை படித்து பார்த்த நீதிபதிகள் நீதிமன்றம் உத்தரவிட்டதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்காக சிபிசிஐடிக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் இந்த ஒரு வழக்கு மட்டுமின்றி மற்ற விவகாரங்கள் குறித்தும் முழுமையாக சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். மேலும் சீர்திருத்தம் செய்யும் இடமாக உள்ள சிறையில் கைதிகள் முறையாக நடத்தப்படவில்லை என்றால் அவர்கள் வெளியில் வந்த பிறகும் குற்றச்செயலில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியுள்ளதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 21ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.